Hi friends, welcome to day 14 of Excel. Day 14 of Excel if function பத்தி பார்க்கலாம். So, already last videoல வந்துட்டு நம்ம வந்து comparison operators and logical operators பார்த்துட்டோம். அந்த ரெண்டு வீடியோஸும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து if function யூஸ் பண்றது ஈஸியா இருக்கும். So, if அப்படின்னா first என்ன அப்படின்னா நம்ம if அப்படின்னு டைப் பண்ணிட்டு இங்க கீழே பாருங்க நம்ம கொடுத்திருக்க ஹிண்ட் வந்துட்டு லாஜிக்கல் டெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த வேல்யூ greater than 50 எடுத்துக்கிறேன். So first of all இந்த டேட்டா என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இங்க கமா கொடுத்தேன் அப்படின்னா வேல்யூ இஃப் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போ நான் எதுவுமே கொடுக்காம இதை நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ பாருங்க இதே வந்துட்டு நம்ம இங்க நார்மலா எதுவுமே கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிப்ளை ஆகும். பட் இஃப் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் ட்ரூவா இருந்தா நமக்கு என்ன டேட்டா வந்து ரிட்டர்ன் ஆகணும், ஃபால்ஸா இருந்தா என்ன டேட்டா வந்து ரிட்டர்ன். ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு நான் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கிரேட்டர் தென் 50 இருந்தா அவைலபிள், அப்படி இல்லை லெஸ் தென் 50 இருக்கு அப்படின்னா நான் வந்து நீட் டு பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி எடுத்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக டபுள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும் டெக்ஸ்ட் எப்போயுமே. ஸோ இது வந்து கிரேட்டர் தென் 50 இல்லை, ஸோ நீட் டு பை. ஸோ இப்போ பாருங்க எது அவைலபிள் அண்ட் எது நீட் டு பைங்கிறது கிடைச்சிருச்சு. பேசிக்கான இஃப் வந்துட்டு இப்படிதான். ஸோ இஃப் யூஸ் பண்ணாம இதே சேம் வேல்யூஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க போற ரிசல்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஸோ நமக்கு என்ன டேட்டா வேணும், ஸோ லைக் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ஆஃபீஸஸ்ல ஒர்க் பண்ணும்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நமக்கு தேவையில்ல. ஸோ அவைலபிளா இல்லை நீட் டு பையா இந்த ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆர் ஃபெயிலுன்னு தான் ரிப்ளை வரணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு எனக்கு ரிப்ளை வேணாம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துலலாம் அந்த இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் சிங்கிள் வேல்யூக்கு இந்த மாதிரி பண்ணலாம். பட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எனக்கு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா ஸோ இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு நான் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுவோம். லாஜிக்கல் டெஸ்ட் கேட்குது. ஸோ லாஜிக்கல் டெஸ்ட் வந்துட்டு நான் அன்ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். அன்ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் டெஸ்ட் வந்துட்டு ஸோ ஆல்ரெடி 50 கொடுத்துட்டனால இந்த டைம் வந்து 30 கொடுத்துக்கிறேன் அண்ட் கமா. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ எனக்கு கிரேட்டர் தென் 10 இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பிராக்கெட் ஸோ 2 டெஸ்ட் கொடுத்துருக்கேன்னா க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ வேல்யூ இப்போ ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நார்மல் அதுவே கொடுத்துக்கலாம் அவைலபிள். ஸோ இப்போ வேல்யூ வந்து ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போ பாருங்க நான் கொட்டேஷன் கொடுக்காம கொடுத்தேன் அப்படின்னா ஈக்குவல் டு இருக்கிறதுனால டைரக்டா ஃபார்முலாக்கு போயிடுது. ஸோ கொட்டேஷன் யூஸ் பண்ணி எப்பயுமே டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்துட்டு நாட் அவைலபிள் அப்படிங்கிற கேட்டகரியில போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்களா நாட் அவைலபிள். ஸோ இப்போ நமக்கு எது அவைலபிள் அண்ட் எது நாட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கண்டிஷன்ஸ்மே சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் நமக்கு இதுல கிடைக்கும். ஸோ இதுலயே நீங்க வந்துட்டு ஆர் ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நம்ம எப்பயும் பார்த்த மாதிரி தான் அண்ட் ஆர்ல 3 ஃபங்க்ஷன்ஸ் 4 ஃபங்க்ஷன்ஸ் எத்தனை லாஜிக்கல் டெஸ்ட் உங்களுக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இஃப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ இஃப் எரர் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஜஸ்ட் இங்க வந்துட்டு ஈக்குவல் டு ஸோ இந்த வேல்யூ டிவைடட் பை யூனிட்ஸ் எவ்வளவு யூனிட்ஸ் ஹோல்ட் ஆயிருக்குன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க இங்க எல்லாமே வந்துட்டு வேல்யூ வந்து டிவைடட் பை 0 ஆகாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணும்போது ஆஃபீஸஸ்ல யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்தா என்னால வந்து டேபிள் ஆர் சார்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து இஃப் எரர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ இஃப் எரர் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு என்ன வேல்யூ, ஸோ நம்ம இங்க என்ன கொடுத்தோம் ஸ்டாக் டிவைடட் பை யூனிட் சோல்டு கொடுத்தோம். ஸோ கொடுத்துட்டு எரரா இருந்தா எனக்கு என்ன ரிப்ளை வரணும் அப்படின்னா ஸோ நோ சேல்ஸ் அப்படிங்கிறது வரணும். ஸோ இப்போ என்டர் கொடுக்குறேன்.
ஸோ இப்போ பாருங்க 0ன்னு வந்த இடத்துல எல்லாமே எனக்கு வந்துட்டு நோ சேல்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு சார்ட் யூஸ் பண்ணும் போதோ அதர்வைஸ் இதை நம்ம பிரிண்ட் பண்ணும் போதோ பாக்குறப்ப நமக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுக்கு தான் இப்போ வந்து இஃப் அரே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இஃப் ஃபங்க்ஷன் அண்ட் இஃப் அரே கவர் பண்ணியிருக்கோம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.